ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருந்தாலும் ஒரு பக்கம் செம்ம சிரிப்பு. இது அங்கங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னா அருண் அப்பா வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை உடச்சிட்டு போயிட்டார். அது உண்மையான ரகசியமா இல்லை பொய்யான ரகசியமா இல்லை தூரத்து சொந்தம்தான், பட் அதை நெருக்கமாக சொன்னால் ஓட்டு உடையும், நம்ம பையன் மேலே இருந்த விஷயங்கள்லாம் கம்மியாகும். ஏன்னா அருண் மேலே ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது. அதை பாசிட்டிவாக மாற்றோம்னா அவரை பாசிட்டிவாக யார் இருக்காங்களோ அவங்க கூட இணைச்சா அது பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஓட்டும் வர்றதுக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போனாருன்னு தெரியல. என்ன சொல்லிட்டாருன்னா, முத்து நம்மளுக்கு தூரத்து சொந்தம், நம்ம சொந்தக்காரங்க மூலமாக தெரிஞ்சுது. அவனுக்கு தம்பிடான்ட்டார். நெருக்கமான சொந்தம், தூரத்து சொந்தம், நெருக்கம் சொந்தம். ஆனால் இவ்வளோ வருஷமாக தெரியல. என்னையா இது ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது. இப்போ இது சொன்னதுலேருந்து அருணோட ஆக்டிவிட்டி சுத்தமாக மாறி போச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. முத்துக்குமரன் சாதாரணமாக தான் இருக்கார், அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நார்மலாக சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னு. அவர் என்ன பண்ணுறாரு, முத்துக்குமரன் அருண் கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்குறதும் நல்ல சிறந்த பேச்சாளர்ன்றாரு. ஏன்பா இதே வாய் தான் அன்றைக்கி மவுத் பீஸு, நீ டப்பா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு என்னென்னமோ சொன்னீங்களேப்பா, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இல்லை இப்போ எனக்கு தம்பின்னு தெரிஞ்சதுனால நான் எப்பா போதும்ப்பா உங்களோட பேச்செல்லாம் போதுன்னு. இந்த பக்கம் ஒருத்தர் சாஞ்சி போய் கிடக்கிறாரு. யாராவது அப்படி பார்த்தா விஷால். எல்லோரும் தோல் மேலே சாய வச்சுட்டுருக்காங்க. தம்பி நீ அவ்வளோதான், இனிமேல் முத்துக்குமரனும் அருணும் தான் அங்கே பார் அருண் பண்ணுற வேலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு இடத்துல அம்மாவும் அப்பாவும் வெளியே அனுப்பிச்சிட்டு வராங்க. அப்போ இவர் நின்றுட்டுருக்காரு நம்ம விஷால். இவர் போய் கட்டி பிடிக்கிற மச்சா அப்படின்னு. என்னை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கடா, இனிமேல் நீ முத்துக்குமரன் கிட்ட தான் பேசுவேன்னு சொல்கிறாங்கடான்னு சொல்லி அடுத்த நிமிஷம் ஆமாம் முத்துக்குமரன்லான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யார்கிட்டே பேச போயிட்டாரு. இவர் இந்த பக்கம் தீபக் உட்காந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறேன், என்ன நான் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கூட மரியாதைலாம் ஹோம்பாடு போயிட்டான். இப்போ என் கேள்விக்கு பதில் அவ்வளோதான், பிம்பிளிக்கா பிலாப்பி. ஏன் சார் நீங்கள் தான் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிங்களா? ஹன்ஷிதா கிட்டே சொன்னீங்க, நான் தான் அவனை நண்பனை நினச்சிட்ருக்கான், ஆனால் அவன் ஒரு கேம் விளாண்டுட்ருக்கான், அது எனக்கு போக போக நல்லாவே தெரியுதுன்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் போய்ட்டு வீணாக உங்களுடைய மனசை பறி கொடுக்குறீங்க? நீங்கள் ஏன் ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இனிமேல் பாருங்கள், அருணோட கேமே வேறு மாதிரி போகும். அதுவும் இல்லாமல் அருண் அவங்க அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே ஒரு பயங்கரமான சபதம் மாதிரி ஒன்று எடுத்திருக்காரு. இந்த டிக்கெட்டு ஃபினாலை எப்படி வின் பண்ண எனக்கு தெரியும், எப்படி வின் பண்ணி காட்டுறேன் பாருன்னு. ஸோ ஆனால் எது எப்படியோ அடுத்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே செம்ம சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் முத்துக்குமரன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஃபிசிக்கல் பயங்கரமாக இருக்கும். அருண் வேறு சபதம். ரயான் ஏற்கனவே சூப்பரான பர்சன், விஷாலை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜெஃப்ரி இந்த மாதிரி இருப்பாரான்னு தெரியல, இருந்தார்னா அவர் பயங்கரமான டஃப்பு. தீபக்கு வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு ஆள். லேடிஸில் பார்த்தீங்கன்னா மஞ்சிர் ஒரு பக்கம், ஜாக்லின்னு சௌந்தர்யா விட்டு தட்டுருங்க. அப்புறமா பவித்ரா இப்போ பயங்கரமாக பண்ணுறாங்க, அன்ஷிதா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வெறித்தனமாக தாக்குவாங்க, பயங்கரமாக இருக்கும். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது விஷாலுக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு டாப் 5 போகிறதுக்கு முன்னாடி விஷாலை கைட்டி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.